இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் கதைநாயகனாக நடித்து சமீப காலமாக வெள்ளிக்கிழமை நாயகன் போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கு அவருடைய படங்கள் சமீப காலமாக 2-3 ரிலீஸ் ஆகியிருக்கின்றன. அதே போல சமீபத்தில் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படம் கல்வன். ஜி.வி. பிரகாஷ், பாரதி ராஜா, லவ் டுடே இவானா, விஜய் டிவி தீனா மற்றும் பலர் நடிக்க அறிமுக இயக்குனர் டி.வி. சங்கர் இயக்கி ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார். ஒரு அனாதையான திருடனுக்கும் ஆதரவற்ற தாத்தாவுக்கும் நடக்கும் பாச போராட்டம் தான் கல்வன். கொஞ்சம் லொல்லு, கொஞ்சம் ஜொல்லு, கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் திருட்டு, கொஞ்சம் உருட்டு, இதுதாங்க கல்வன். சரி, கல்வன் படத்தின் கதை என்ன? சுருக்கம் பார்ப்போம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கும் ஒரு கிராமம் இருட்டிப்பாளையம். அந்த கிராமத்து மக்கள் காட்டு யானைகளால் பல அவஸ்தைகள் படுகின்றார்கள். சிலர் கொல்லவும் படுகிறார்கள். ஒரு பக்கம் உயிரிழப்பு, இன்னொரு பக்கம் பொருள் இழப்பு போன்ற பல தொல்லைகளை அனுபவிக்கின்றனர். அதே கிராமத்தில் சிறு சிறு திருட்டுக்களை செய்து வருகின்ற ஒருவன்தான் கெம்பாராஜு என்கின்ற ஜி.வி. பிரகாஷ். அவரின் இன்னொரு நண்பன் சூரி, விஜய் டிவி தீனா. இருவரும் நண்பர்களாக உருட்டு என்று சில உருட்டுகிறார்கள். அதே சமயத்தில் கெம்பாராஜுவின் ஒரு ஆசை, ஒரு லட்சியம், வனத்துறையில் காவலராக சேர வேண்டும் என்பது. கடும் முயற்சி மேற்கொள்கின்றான். அதே சமயத்தில் முதியோர் இல்லத்தில் அவஸ்தைப்படும் பாரதி ராஜாவை தத்தெடுத்து வந்து தன் வீட்டில் வைத்து வளர்க்கின்றார். தனக்கே சோறில்லை, எத்தனையோ வறுமையான சூழ்நிலையில் ஒரு தாத்தாவை தத்தெடுக்க காரணம் என்ன? காட்டு யானைகளின் தாக்குதலுக்கு உள்ளாகும் அவர்களுக்கான விடியல் என்ன? கெம்பாராஜுவின் வனக்காவலர் கனவு பலித்ததா? இதற்கான பதில்தான் மீதி கதை. ரொம்ப சுத்தி வளைச்சு திரைக்கதையை சொல்லி இருக்கின்றார் அறிமுக இயக்குனர் சங்கர். படத்தில் ஜி.வி. பிரகாஷ் என்கின்ற கொம்பராஜுவின் அரிய பணிகள் என்னன்னா, வீடு புகுந்து திருடுவது, காதலி இவானா பின்னால் இழித்து கொண்டு சுற்றுவது, லொல்லு பார்ட்டி தீனாவுடன் சேர்ந்து கிராமத்து இளைஞர்களை இளசுகளை கலாய்ப்பது. இதுதான் கல்வன். வழக்கமான ஜி.வி. பிரகாஷின் படம் தான். அதென்ன வழக்கமான படத்தை பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அடுத்த வெள்ளிக்கிழமைக்கும் ஜி.வி. பிரகாஷுடைய படம் இருக்கு, மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.